எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை பிலிப்பியர்களது புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷம். உலகத்துல சந்தோஷம் இருக்குமா? சினிமா சந்தோஷத்தை கொடுக்குமா? டிவி சீரியல் சந்தோஷத்தை கொடுக்குமா? நண்பர்களோடு இருக்கிற நகைச்சுவை சந்தோஷத்தை கொடுக்குமா? சொந்தக்காரங்களோட உட்கார்ந்து பேச சந்தோஷத்தை கொடுக்குமா? அதுக்கப்புறம் வெளியில வரும்போது அடுத்த பழைய குருடி கதவை திரடிமா தானே அடுத்த பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கும். ஆனா கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன். நம்முடைய சாந்த குணம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கிற சாந்த குணம். எல்லாம் இருந்தாலும் ஒரு தாழ்மை. சாந்த குணம். அத்தனை வரம் பெற்றவரா இருந்தாலும் சாந்த குணம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரினா வெரி பிக் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஓனர் ஒரு நாள் அவருடைய காரை கேட் கிட்ட நிறுத்திட்டு கேட் வாசல்ல வரும்போது செக்யூரிட்டி கேட்டை திறப்பான்னு சொல்றாரு. செக்யூரிட்டி சொல்றாரு, சார் கேட்ல திறக்க மாட்டேன், நீங்க விசிட்டர், கார்ல வெளியே வரணும், நடந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் அவனுக்கு தெரியாது இவர் தான் இந்த பெரிய இண்டஸ்ட்ரி ஓனர், அவருக்கு தெரியாது. அந்த மனுஷன் செழிப்பார் சொல்லி இறங்கி நடந்து ஒரு சாதாரண ஸ்லிப்பர், சாதாரண ஒரு பேண்ட், ஒரு டிஷர்ட்டோட நடந்து அங்கிருந்து நேரம் ஆபீஸ்க்கு வருகிறார். இதை நான் கண்ணார கண்ட ஒரு அனுபவம். அப்போ அதை பார்த்த உடனே ஐயோ, இண்டஸ்ட்ரியிலுடைய எத்தனையோ பெரிய இண்டஸ்ட்ரி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய ஓனர் நடந்து வருகிறாரே என்று ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி போய் ஜெனரல் மேனேஜர் சொன்னோன்னு ஜிஎம் உடனே மேல இருந்து இறங்கி வந்து, ஐயோ சார் என்ன நீங்க நடந்து வரீங்க? இல்ல ஒரு கார் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, விசிட்டர்ஸ்க்கு நாட் அலோடு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு. அடப்பாவி, செக்யூரிட்டி அப்படியா சொன்னா சொல்லிட்டு செக்யூரிட்டி திட்ட போறாரு ஜிஎம். அப்ப ஜிஎம்க்கு சொன்னாரு அந்த இண்டஸ்ட்ரியல் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர், செக்யூரிட்டிக்கு தெரியுமா நான் தான் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர்னு. சாதாரண செக்யூரிட்டிங்க, அவனுக்கு என்ன தெரியும்? இதே நம்மளா இருந்தா யோசிச்சு பாருங்க, கீழே 10 பேர் வேலை செய்யறதுக்கே நம்ம இவ்வளவு வந்தா பண்றோமே. ஜெனரல் லாங்குவேஜ்ல பேசுறேன். கீழே ஒரு 5 பேர் வேலை செஞ்சாலே நம்மள மார்க் தட்டிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்றமே. ஒரு சின்ன பொசிஷன் கிடைச்சா காலர் தூக்கி விட்டு நான் எவ்வளவு பதவியில இருக்கேன் தெரியுமா, நான் செயலாளர், நான் பொருளாளர், நான் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் நம்ம தட்டிக்கிறோமே. யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த விங் தலைவர், அந்த விங்ஸ்க்கு தலைவர், இந்த விங்ஸ்க்கு தலைவர் அப்படிங்கிறவன். ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ற மை பிரதர் டீம் லீடர் ஆனவனே உங்களுக்குள்ள ஒரு காலர் தூக்கி விட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி சாதாரணமா நடந்து வர, அங்க இருந்து நீங்க நடக்கிறதுக்கு ஒரு 250 மீட்டர் இருக்கும். He was walking. தாழ்மை இருக்கு பாத்தீங்களா? செக்யூரிட்டிக்கு கட்டுப்படியே இதை யார் தெரியுமா? செக்யூரிட்டி, இந்த குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் மேன், ஓபன் த டோர் அப்படின்னு திட்டு ஓனர் ஆகும். இந்த தாழ்வை பார்த்துட்டு முழங்கால் போட்டு தேவனுடைய பாதத்தை முத்தமிட்டு, இந்த சாந்த குணம் எனக்கு தேவையானது. எவ்வளவு இருந்தாலும் சமநிலை. சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. இந்த சாந்த குணம் எனக்கு, இந்த சாந்த குணம் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா மனுஷருக்கும் தெரியட்டுமே, இந்த சாந்த குணம் சந்தோஷத்தை கொடுக்கும். உள்ள எரிச்சல் கசப்பு ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே எனக்கு இந்த சாந்த குணத்தை தாருங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க லைஃப் சக்சஸ். டுடே இஸ் யுவர் லைஃப் will be blessed. Today is your success. God bless you. ஒன்னு சொல்லுவா, ஒரு சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமையில வெறும் கையோடு நிக்கிறீங்களா? இந்த மனநிலை எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இருக்கட்டும். சாந்தம். God bless you. Weakness. God bless you. God bless you. God bless you. Amen.